சில மருந்துகள், அதாவது இந்த தைராய்டு, இந்த சுகருக்கு கொடுக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மருந்துகள், அப்புறம் பிளட் ப்ரெஷருக்கான மெடிசன்ஸ், இதில் இருக்கிற முக்கால்வாசி மெடிசன்ஸ் வந்து கிட்னியை அஃபெக்ட் பண்ணுது. ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் வந்து எந்த உறுப்பை வந்து அதிகம் பாதிக்கும்னா கல்லீரல் தான். ஸோ லிவரை தவிர மற்ற உறுப்புகளை பாதிக்காதனா கிடையாது, எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும். பட் மேக்ஸிமம் பாதிக்கிறது வந்து கல்லீரலை. யூரோப்பியனோ ஒரு அமெரிக்கனோ ஆல்கஹால் எடுத்துக்கிற அளவை விட இந்தியன் அதே அளவில் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியன்ஸால் கம்மியாக தான் அந்த ஆல்கஹாலை செரிமானம் செஞ்சு வெளியேற்ற முடியும். மீட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வேரி ஆகுது. அதாவது இந்த மீட் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, அந்த மீட் வந்து ஏதாவது அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, இதில் தான் வேரி ஆகுது வெளியே. ப்ரோட்டீனை நீங்கள் சரியாக ஸ்டோர் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதில் ஒரு பூஞ்சை, ஒரு ஃபங்கஸ் வளரும். அது பேர் ஆஃப்லாடாக்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூஞ்சையோட அந்த ஆஃப்லாடாக்சின் இருக்கிறது இதெல்லாம் ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி எந்த ப்ரோட்டீன் வந்து நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் நம்மளால் லேபில் டெஸ்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ண முடியாது. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விவேக் கௌஷிக், நெஃப்ராலஜிஸ்ட் ஃப்ரம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ இவர்கிட்ட கிட்னி சம்மந்தமான நிறைய விஷயங்கள், அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பீரியடில் வந்து கிட்னி இஷ்யூஸ் நிறையவே வருது, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த ஷோ. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் வந்து அதிகமாகிட்டு வருது. இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கிட்னி இஷ்யூஸ் காமனாக, இந்த கிட்னி இஷ்யூ இப்போ ரொம்ப மெஜாரிட்டியாக வந்து அதிகமாக இருக்குன்னா என்ன இஷ்யூ சொல்கிறீங்க? முக்கியமான கிட்னி வியாதி எது இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்குன்னா, இப்போ ஒரு 10 நாள்பட்ட கிட்னி வியாதி பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8 பேருக்கு வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதின்ற கிட்னி வியாதி தான் இருக்கும். இது சுகர்னால் வரக்கூடிய கிட்னி வியாதி. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் எனி டைம் ஒரு நெஃப்ராலஜி ஓபியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதியோடு தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து டயபெட்டிஸோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாகிட்டே தான் வருது, நமக்கு தெரியுது. இதுக்கான முக்கியமான காரணம் ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், அப்புறம் இந்த டயபெட்டிஸை வந்து சரியாக ஸ்க்ரீன் பண்ணாமல் சரியாக கேர் பண்ணாமல் இருக்கிறது. தேர்ட் வந்து இப்போது ஒரு ஹை கார்போஹைட்ரேட், ஹை கேலரி இன்டேக், இதில் வர பிரச்சனை. நாலாவது வந்து இப்போ வந்து இந்த டயபெட்டிஸை வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லுவாங்க, இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் இன்சுலின் யூஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் இன்சுலின் யூஸ் பண்ணாமல் விடுறது, டேப்லெட்லேயே மெயின்டைன் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறது, ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசனுக்கு சடனாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால சுகர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப புவராக மெயின்டைன் ஆகுது நிறைய பேருக்கு. இந்த புவர் சுகர் கண்ட்ரோல் மெயின்டெனன்ஸ்னால கிட்னி நாளடைவில் பாதிக்கப்படும். யூஸ்வலி ஒருத்தருக்கு சுகர் கண்டுபிடிச்சி 10 வருஷத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் கிட்னி பிரச்சனை தெரிய ஆரம்பிக்குது. ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45-50% மக்களுக்காவது ஏதோ ஒரு வகையான கிட்னி ப்ராப்ளம், அதாவது யூரினில் புரத சத்து லீக் ஆகுறதோ, கிரியாட்டின் கொஞ்சம் அதிகமாகிறதோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஓகே. அதே மாதிரி இந்த பெயின் கில்லர்ஸ்லாம் எடுக்கிறதுனால அதிகமாக கிட்னி அஃபெக்ட் ஆகுதுங்க. பட் சில பேருக்கு வந்து லைஃப் டைமாக டேப்லெட் சாப்பிட வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு, அவங்க வந்து டெய்லியும் டேப்லெட் சாப்பிடுவாங்க. அண்ட் அல்சர்லாம் கூட லைஃப் டைம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலராக கன்சியூம் டேப்லெட் பண்ணுறதுனால இதனால் ஏதாவது இஷ்யூ இருக்குமா? சில மருந்துகள், அதாவது இந்த தைராய்டு, இந்த சுகருக்கு கொடுக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மருந்துகள், அப்புறம் பிளட் ப்ரெஷருக்கான மெடிசன்ஸ், இதில் இருக்கிற முக்கால்வாசி மெடிசன்ஸ் வந்து கிட்னியை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கிட்னியை பாதிக்காத மெடிசன்ஸாக தான் இருக்கும். சில மெடிசன்ஸ், அதாவது இந்த வலிக்காக கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், சில பேருக்கு கிரானிக் பெயின் இருக்கும், அதாவது ரொம்ப நாள்பட்ட வலி இருக்கும். சில கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நாளுக்கு வலிக்காக மருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால ரொம்ப நாள் வலி மருந்துகள் எடுக்க வேண்டி வந்தால் அதுக்கு வந்து இந்த கிட்னியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸை அவாய்ட் பண்ணி கிட்னி அஃபெக்ட் பண்ணாத சில வலி மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கு மாற்ற வேண்டிய சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏற்படலாம். அப்படி பண்ணும்போது கிட்னி யூஸ்வலி எந்த பிரச்சனையும் வராது. பட் நம்ம தெரியாமல் ரொம்ப நாளாக மோஸ்ட்டாக இந்த வலி மருந்துகளில் கிட்னி ப்ராப்ளம் வருது வந்து எப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வலி இருக்கும், அந்த வலி என்ன வலின்னு கரெக்டாக கண்டுபிடிக்காமல் போய் ஃபார்மசியில் டைரெக்டாக போய் ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது தான் மோஸ்ட்லி இதுக்கு காரணமாக இருக்குது. ரெண்டாவது இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ போய் ஒரு பக்கத்து ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பக்கத்து கிளினிக்லையோ போய் வலின்னு சொல்லி டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கிட்னி வந்து மேக்ஸிமம் பாதிக்கப்படுது.
யூஸ்வலாக ஒரு டாக்டரை பார்த்து ரெகுலராக ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற மெடிசின்ஸ்னால கிட்னி பாதிப்பு யூஸ்வலாக ஏற்படாது. ஏன்னா அவங்க அதை செக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. அண்ட் அடுத்தது மேஜர் ரிஸ்க் வந்து ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் கன்சம்ஷன்றது ஃபுல்லாக யாராலையும் தவிர்க்க முடியல இப்போ. கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வேணால் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி எடுக்கும்போதும் கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகுமா சார்? ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் வந்து எந்த உறுப்பை வந்து அதிகம் பாதிக்கும்னா கல்லீரல் தான், லிவர். ஸோ லிவரை தவிர மற்ற உறுப்புகளை பாதிக்காதனா கிடையாது, எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும். பட் மேக்ஸிமம் பாதிக்கிறது வந்து கல்லீரலை. ஸோ கல்லீரலை பாதிக்கும்போது கல்லீரல் பாதிப்புனால வரக்கூடிய கிட்னி பாதிப்பு இருக்குது. ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, இது பாதிக்கிறதுனால அது பாதிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது கிட்னியும் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, ரொம்ப ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறவங்க, அதாவது பிஞ்ச் ட்ரிங்கிங் பண்ணுறவங்க, ஆல்கஹால் நிறையா எடுத்துக்கிறவங்க, யூஸ்வலி நீர் சத்து அவங்களுக்கும் உடம்புல கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இந்த உடம்புலேருந்து ஆல்கஹாலை வெளியேற்றுறதுக்கு உடம்பு நிறையா நீர் சத்தை வெளியேற்றும். அதனால் அவங்களும் டீஹைட்ரேஷனால் வரக்கூடிய கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கும். பட் இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க, அதாவது வாரத்தில் ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை, அவங்களுக்குமே இப்போ வந்து ஒரு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதாவது நோ டோஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் சேஃப். இப்போ வாரத்தில் ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை ஆல்கஹால் யூஸ் பண்ணாலுமே அது சேஃப் கிடையாது. உடம்புல ஏதோ ஒரு மாறுதலை ஏற்படுத்துது. அந்த மாறுதல்னால கண்டிப்பாக வெவ்வேறு உறுப்புகள் பாதிக்கப்படும். டைரெக்டாக கிட்னி பாதிக்கப்படலைனாலும் இன்டைரக்டாக ஏதோ ஒரு வகையில் கிட்னி பாதிக்கப்பட தான் செய்யுது. ஒன்று, அதுக்கு ஃபேட்டி லிவர்னு ஒரு லிவர் ப்ராப்ளம் உருவாக்குது. சில பேருக்கு வந்து ஆல்கஹால்னால டயபிட்டிஸ் வருது. சில பேருக்கு ஆல்கஹால்னால அதிக பிளட் ப்ரெஷர் வருது. இதெல்லாம் கண்டிப்பாக கிட்னியை பாதிக்கும். அதனால கண்டிப்பாக ஆல்கஹாலை தவிர்க்கிறது நல்லது. ஓகே. அதே மாதிரி ஃபீமேல் கூட இப்போ வந்து ஆல்கஹால்லாம் நிறையா அவங்களுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் சொல்லி ஆல்கஹாலும் கன்சியூம் பண்ணுறாங்க, ஸ்மோக்கும் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபீமேலுக்கு வந்து சீக்கிரமாக அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு ரிஸ்க் ஏதாவது இருக்குங்களா? அதாவது இது வந்து கல்லீரலோட ஆஸ்பெக்டில் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இந்த ஆல்கஹாலை மெட்டபலைஸ் பண்ணுறது, அதாவது இந்த ஆல்கஹாலை உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடிய சில புரத சத்துக்கள் இருக்குது நம்மளோட கல்லீரலில். அந்த புரதசத்தோட அளவுகள் வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து லேடிஸ் வந்து சீக்கிரமாகவே ஆல்கஹால் குடிக்கிறதுனால சீக்கிரமாகவே அவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படுது. இதே காரணத்தினால நான் சொன்ன மாதிரி அது மற்ற உறுப்புகளையும் கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். இதை வந்து நீங்கள் இப்படி லேடிஸ் ஜென்ட்ஸுன்னு பிரித்து பார்க்குறத விட, இப்போது இது வந்து ரேஷியல் டிஃப்ரென்ஸும் இருக்குது. இப்போ ஒரு யூரோப்பியனோ ஒரு அமெரிக்கனோ ஆல்கஹால் எடுத்துக்கிற அளவை விட இந்தியன் அதே அளவில் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியன்ஸால் கம்மியாக தான் அந்த ஆல்கஹாலை செரிமானம் செஞ்சு வெளியேற்ற முடியும். அதனால் இந்தியன்ஸ்க்கு வந்து இன்னும் வேகமாக பாதிக்கும். ஸோ அதனால் ஒரு யூரோப்பியனோ ஒரு யூஎஸ் பர்சனோ ஒரு அமெரிக்கனோ குடிக்கிற ஆல்கஹால் அளவுக்கு இந்தியன்ஸ் குடித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன்ஸுக்கு பாதிக்கப்பட தான் செய்யும். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜெண்டர் பயஸாவோ ஒரு ரேஷியல் பயஸாவோ பார்க்காம ஆல்கஹாலே ஜென்ரலி டாக்ஸிக்ன்றதை நம்ம மனசில் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. இப்போ ஆல்கஹாலோட ஸ்மோக் பண்ணுறது அதிகமாக அஃபெக்ட் பண்ணுமா சார்? ஆல்கஹாலோட இப்போ ஆல்கஹால் வர்சஸ் ஸ்மோக்கிங்னு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு எது அதிகமாக பாதிப்பு தரும்னா ஸ்மோக்கிங் தான் அதிகமாக பாதிப்பு தரும். ஸ்மோக்கிங் வந்து கிட்னியில் இருக்கிற இரத்த குழாய்களை டைரெக்டாகவே பாதிக்கும். அதனால் வந்து கிட்னிக்கு ரத்த ஓட்டமே கம்மியாகும். நாளடைவில் கிட்னியோட ரத்த ஓட்டம் கம்மியாகி கிட்னியோட அளவே சுருங்கிடும். அதனால் மேற்கொண்டு இது இருதயத்தோட ரத்த ஓட்டத்தையும் கம்மி பண்ணுறதுனால இருதயத்துலேருந்து கிட்னிக்கு வர ரத்தப்போக்கும் கம்மியாகும். ஸோ அதனால் நம்ம பார்த்தோன்னா ஸ்மோக்கிங் வந்து ஆல்கஹாலை விட கொஞ்சம் அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ பட் ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும் கம்பைன் பண்ணால் இது வந்து டெஃபினட்டாக இதோட எஃபெக்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ அடுத்ததாக இன்னொரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா கிட்னி ஸ்டோன். இது வந்து எந்த அளவுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால வருது, அண்ட் வீட்டிலே நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக இருந்தால் அந்த கிட்னி ஸ்டோனை அவாய்ட் பண்ணலாம்? கிட்னி ஸ்டோன் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது தண்ணி கம்மியாக குடித்தா கிட்னி ஸ்டோன் வரும்ன்ற நாலேஜ் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்துருச்சு. அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அதுதான் முக்கியமான காரணம். அதாவது நீங்கள் உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியாகிறதுனால யூரின் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் வருது. இந்த கிட்னி ஸ்டோன் வரதுக்கு வேறு சில காரணங்களும் உண்டு. நம்ம முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம அதிக சால்ட் ஃபுட்டில் யூஸ் பண்ணோன்னா கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, அதிக சர்க்கரை
ஃபுட்டில் நீங்கள் டயபிட்டிஸே இல்லைனாலும் நீங்கள் அதிக சர்க்கரை இருக்கிற ஃபுட்டு ரெகுலராக எடுக்கிறீங்க, கார்பனேட்டட் பிவரேஜஸ் எடுக்கிறீங்க, நிறையா சுகரோடு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஸ்டோன் வரதுக்கான முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். இதை தவிர நம்ம பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குடும்பங்களில் கல் இருக்கும். இப்போ வந்து அவங்களோட அம்மா அப்பா கல் இருக்கும், அவங்க தாத்தா பாட்டிக்கு ஸ்டோன் இருக்கும். இது மாதிரி ஃபேமிலியாக வரும். இது வந்து சில மரபணு சம்மந்தமான கிட்னி பிரச்சனைகள் இருக்குது. இதனால அவங்களுக்கு அடிக்கடி கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். இல்லை இன்னொரு முக்கியமான டைப் ஆஃப் கிட்னி ஸ்டோன் பார்த்திங்கன்னா நீங்கள் யூரிக் ஆசிட் ஸ்டோன்னு சொல்லுவோம். இது இந்த யூரிக் ஆசிட்ன்ற ஒரு ரத்தத்தில் ஒரு கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டோன் வருது. இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் எதனால் வருதுன்னா ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையும், இந்த ரெட் மீட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையும், சில யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஹை பியூரின் டயட்டுன்னு சொல்லக்கூடிய சில ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணுறதுனாலையும் சில பேருக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வருது. இந்த ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டைப் ஆஃப் ஸ்டோனாக இருந்தாலுமே தண்ணி நல்லா குடித்து உப்பு கம்மியாக எடுத்துக்கிட்டு, அதாவது ரெக்கமெண்டட் சால்ட் இன்டேக் ஒரு நாளைக்கு 5 கிராம், 5 கிராம்னா 1 டீஸ்பூன், இதுதான் ரெக்கமெண்டட் சால்ட் இன்டேக் ஃபார் அ ஹெல்த்தி இண்டிவிஜுவல். கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க இல்லை, கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கம்மியாக சாப்பிடணும். ஸோ ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கே ஒரு நாளைக்கு 2 கிராம் சோடியம், அதாவது 5 கிராம் உப்பு தான் எடுக்கணும். அது எடுக்கும்போது ரெக்கமெண்டட் சோடியம் இன்டேக்கில் ஃபுட் எடுக்கும்போது அதிகமாக சர்க்கரை இல்லாத ஹை சுகர் இருக்கிற ஃபுட்ஸ் எடுக்காமல் இருக்கும்போது இந்த ஸ்டோன் வரதுக்கான ரிஸ்க் கண்டிப்பாக குறையுது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 விஷயம் வந்து அந்த ரெட் மீட், அதுக்கப்புறம் வந்து டயட் சொன்னீங்க இல்லையா? இது 2ம் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலும் பண்ணுறனாலும் இது காமனாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி டயட்? அண்ட் ரெட் மீட்னா இப்போ வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? எல்லா நான்வெஜ்ஜும் கிடையாது. இப்போ வந்து எக்கு, ஃபிஷ்ஷு, சில டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்டு சிக்கன், இதெல்லாம் வந்து ஜென்ரலி வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் யூரிக் ஆசிட் ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணாது. பட் ரெட் மீட்ஸ் இந்த உங்களுக்கு ப்ராப்பரான இந்த ரெட் மீட் எடுக்கும்போதும் இந்த சில ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது நீங்கள் இப்போ சில ஃபுட் லேபிள்ஸை படிச்சிங்கன்னா பின்னாடி ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு போட்டிருப்பாங்க. இது இந்த கெச்சப்ஸில் இருக்கும். சில டைப் ஆஃப் ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிற சில டைப் ஆஃப் சாஸஸில் இருக்கும். இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கிற ஃபுட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும், தவிர்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லும்போது இப்போலாம் வந்து நம்ம மீட் ஆன்லைனில் தான் நிறைய வாங்குகிறோம். அது ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதையும் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லதுன்றீங்களா? இப்போ வந்து நம்ம மீட் வந்து ஆன்லைனில் வாங்குறதுனாலையும் நம்ம ப்ராசஸ் பண்ண மீட் வாங்குறதுனாலையும் ஜென்ரலி வந்து அந்த மீட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வேரி ஆகுது. அதாவது அந்த மீட் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, அந்த மீட் வந்து அதில் வந்து ஏதாவது அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, இதில் தான் வேரி ஆகுது வெளியே. அந்த மீட்டில் இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன், அதாவது அந்த எத்தனை யூரிக் ஆசிட் அந்த மீட் கொடுக்குதுன்றது வேரி ஆக போகிறது இல்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் மீட்லேயும் ஒரு ப்ராசஸ்ட் மீட் நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற மீட்லேயும் எதுவாக இருந்தாலும் அளவுக்குள்ளே எடுத்துக்கணும். மீட் எடுக்கும்போது கண்டிப்பாக அளவுக்குள்ளே எடுக்கணும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையா பேர் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறது நல்லது தான். அதாவது நம்ம உடம்புக்கு எவ்வளோ வெயிட் இருக்கோமோ அதுக்கு 1லேருந்து 1.2 சம்டைம்ஸ் அப் டு 1.4 கிராம் பர் கேஜி. அதாவது இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 60 கிலோ இருக்கோன்னா 60 கிராம் ப்ரோட்டீன், இல்லை மேக்ஸிமமாக அட்லீஸ்ட் ஒரு 80 கிராம் ப்ரோட்டீன், ஒரு 100 கிராம் வரைக்கும் போகலாம். இது வரைக்கும் எடுத்தால் ஓகே. பட் ரொம்ப அதிக அளவில் ப்ரோட்டீன், இப்போ 2 கிராம் பர் கிலோகிராம் பாடி வெயிட்டில் ப்ரோட்டீன் எடுக்கிறது, சில அன்வாரண்டட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இருக்குது. நம்மளால் வந்து எந்த ப்ரோட்டீன் பவுடர் நல்லது, எது வந்து கரெக்டான குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க, எதில் வந்து அடிட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்குது, எதில் அமினோ ஆசிட் ஸ்பைக் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸை விட நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து பெட்டர். அந்த ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப அதிக லெவலில் ப்ரோட்டீன், அதாவது இந்த 2 கிராம் பர் கேஜி பாடி வெயிட் ப்ரோட்டீன் அதெல்லாமும் தவிர்க்கிறது நல்லது. அப்படி ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும் பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் இன்டேக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கான ரிஸ்க் அதிகம். ஓகே. ஸோ இப்போ ப்ரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில இன்க்ரீடியன்ட் சொன்னீங்க. எந்த இன்க்ரீடியன்ட் நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கணும்? மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் பவுடர்ஸில் வந்து நீங்கள் பின்னாடி பார்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் வந்து
இப்போ ஒரு வே ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா வே ப்ரோட்டீன் ஐசோலேட், வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ரைஸ் ப்ரோட்டீனோ பீ ப்ரோட்டீனோ அது பின்னாடி அது ரைஸ் ப்ரோட்டீன், பீ ப்ரோட்டீன் இவ்வளோ தான் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம லேபிள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெருசாக எதுவும் அப்நார்மலாக ஃபைண்ட் பண்ண முடியாது முக்கால்வாசி ப்ரோட்டீன் பவுடர்ஸில். ஆனால் நீங்கள் அதை எடுத்து ஒரு லேபில் டெஸ்டிங் காமிச்சிங்கன்னா அதில் வந்து அமினோ ஆசிட் ஸ்பைக்கிங், அதாவது ஒரு சீப் குவாலிட்டி ப்ரோட்டீனை இதோட ஆட் பண்ணுறது, அப்புறம் இந்த ப்ரோட்டீன்லேயே ஆஃப்லாடாக்சின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கண்டாமினன்ட்ஸ் இருக்கிறது. அதாவது ப்ரோட்டீனை நீங்கள் சரியாக ஸ்டோர் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதில் ஒரு பூஞ்சை, ஒரு ஃபங்கஸ் வளரும். அது பேர் ஆஃப்லாடாக்சின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பூஞ்சையோட அந்த ஆஃப்லாடாக்சின் இருக்கிறது இதெல்லாம் ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ரோட்டீன் வந்து நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் நம்மளால் லேபில் டெஸ்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்களால் நார்மல் வெறும் டயட்லேயே போத் ஃப்ரம் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் உங்களால் ப்ரோட்டீன் இன்டேக்கை மீட் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ரொம்ப உங்களால் மீட்டே பண்ண முடியல, நீங்கள் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன், உங்களால் வந்து அந்த லெவலுக்கு ப்ரோட்டீன் எடுக்க முடியலன்னா மட்டும் ஒரு நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறது பெட்டர். ஆப்வியஸ்லி இந்த பிராண்டு நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன், அந்த பிராண்ட் நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன் நம்மளால் வவுச் பண்ண முடியாது. ஒவ்வொரு பேட்ச்லேயும் வேரியேஷன் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர் பண்ணுறது அவ்வளோ சீப் ப்ராசஸ் கிடையாது. ஒரு ப்ரோட்டீன் அப்நார்மலி ரொம்ப சீப்பாக இருக்குது மார்க்கெட்லனாலே இட் ஷுட் பி ரெட் ஃப்ளாக். நீங்கள் ஆன்லைனில் இப்போ சில டெஸ்டிங் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க டெஸ்ட் பண்ணி இந்த ப்ரோட்டீனில் இந்த ஆஃப்லாடாக்சின்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் ஸ்பைக்கிங் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் அவங்களே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு வாங்கி கன்சியூம் பண்ணுறது பெட்டர். ஓகே. ஸோ நீங்கள் அந்த ப்ரோட்டீன் பவுடரில் அந்த ஃபங்கஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ காய்கறிலாம் அந்த ஃபங்கஸ் இருக்கும். இப்போ ஆனியனில் அந்த பிளாக் கலர் ஃபங்கஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபுட்டுலேயுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீஸாக 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அதுலேயே நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அதை ஹீட் பண்ணி சாப்பிடுவோம். சரி, ஜென்ரலாக வந்து இப்போது காய்கறிகள் இந்த ஆனியன் மேலே இருக்கிற இந்த பிளாக் ஃபங்கஸ் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனியனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இட் டசன்ட் காஸ் எனி ப்ராப்ளம். பட் இந்த ஆஃப்லாடாக்சின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ப்ரோட்டீனில் வரக்கூடிய ஃபங்கஸ் வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணும், கல்லீரலை பாதிக்கும். அதனால தான் அதோட லெவலை டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா அது நல்லதில்லை அப்படின்னு. ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்கும் இந்த லெவலுக்கு ஒரு லெவல் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் ப்ரோட்டீனுக்குன்னு இல்லை, எல்லா ஃபுட்ஸுக்குமே இருக்குது. பட் ப்ரோட்டீனில் எஸ்பெஷலி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் ஸ்டோர் பண்ண அதில் ஈரப்பதம் வரும்போது இந்த இந்த ஃபங்கஸ் வளரும். ஓகே. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு முக்கால்வாசி இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம சமைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ஒரு 2 days நம்ம சாப்பிடுவோம். இதனாலையும் நம்மளுடைய அந்த கிட்னி இல்லை ஆர்கன்ஸ் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுமா சார்? ஜென்ரலாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணி அந்த டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆச்சுன்னா அந்த ஃபுட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து ரெஃப்ரிஜிரேஷன் பண்ணுறதோட ரீசனே என்னென்னா அதில் கிருமி வளரக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ ரெஃப்ரிஜிரேஷன் நல்ல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது, அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குன்னா ஜென்ரலி அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இன்ஃபேக்ட் இப்போது நம்ம ரைஸ் நம்ம சமைச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து அதை ரீஹீட் பண்ணும்போது அதோட கேலரி கண்டென்ட்டே குறையுது. ஸோ அதனால் எல்லோரும் ரைஸை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லலை. பட் இதனால் இது மாதிரி நம்ம ரெகுலராக டே டு டே பண்ணுற ப்ராக்டிசஸ் நிறையா விஷயத்தில் எதுவும் மேஜர் பாதிப்பு வரப்போகிறது இல்லை. நம்ம எக்ஸ்டர்னலாக புதுசாக எதாவது பண்ண ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது.